வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று ஆன்றோர்கள் சொன்னதற்கேற்ப ஆலய வழிபாடு ஆறுதலோடு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும். அதனால்தான் கோவில்களுக்கு செல்வதை ஒரு கடமையாகவே கொள்ள வேண்டும் என்கிறார்கள். இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. சாக்கியர் நாயனார், திருக்குறிப்பு தொண்டர் நாயனார், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் ஆகிய மூவரும் முத்தி பெற்ற முக்தி தலமே இந்த காஞ்சிபுரம். திரு ஏகாம்பரநாதராக தவம் இயற்றி தழுவ குழைந்த அம்மைக்கு இறைவன் கள்ளக்கம்பனாக காட்சி தந்து எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். நாள்தோறும் விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் நகரம் காஞ்சி மாநகரம். விளவரா காஞ்சி என பெயர் பெற்ற இந்நகரின் புகழ்பெற்ற திருக்கோயில்களில் ஒன்று அருள்மிகு ஏகாம்பரநாதர் திருக்கோயில். காஞ்சிபுரம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகிலேயே இந்த பழமையும் பெருமையும் கொண்ட திருக்கோயில் அமைந்திருக்கிறது. சிவபெருமான் கையிலையில் வீற்றிருந்த போது உமா பரமேட்டியான பார்வதி விளையாட்டாக சிவபெருமானின் திருக்கண்களை தம் இரு கரங்களால் மூடினார். அவ்வளவில் எல்லா உலகங்களிலும் இருள் சூழ்ந்து கொண்டது. உடனே சிவபெருமான் தமது நெற்றிக் கண்ணை திறந்து இருளை அகற்றினார். அறியாமல் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டிய பார்வதியை சைவ ஆகமப்படி தம்மை வழிபடுவதே சிறந்த வழி என்று சிவபெருமான் கூறியபடி அம்பாளும் கட்சியில் கம்பையாற்றன் கரையில் மண்ணில் சிவலிங்கம் செய்து வழிபட்டு வந்தார். தவத்திற்கு இறங்கி இறைவன் ஒரு மாமரத்தில் இருந்து தோன்றினார். அதே சமயம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிவர அச்சத்தால் சிவலிங்கத்தை கைகளால் அணைத்துக் கொண்டார். சிவபெருமான் பவளக்கம்பம் போல் தோன்றி அம்மைக்கு அருள் புரிந்தார். திருமால் தன் தங்கை காமாட்சியை திருமணம் செய்து கொடுக்க 2 நாளில் நெல் கொடுத்து அம்மையை அறம் வளர்க்கச் செய்தார் இறைவன். அகநானூற்று கடவுள் வாழ்த்தில் இச்செய்தி கூறப்பட்டிருக்கிறது என்பதே இந்த திருக்கோயில் தலவரலாற்று உண்மைக்குச் சான்று.
சிவகங்கை தீர்த்தம், கம்பை தீர்த்தம், காகர தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், கங்கை கொண்டான் மண்டபம் அருகிலுள்ள மங்கள தீர்த்தம் என்று பல தீர்த்தங்கள் இருந்தாலும் கரகர தீர்த்தமே சிறப்பானதாக கூறப்படுகிறது. சிவபெருமான் விரும்பி உறையும் இடங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று. காமாட்சியாக வீற்றிருந்து அறம் செய்த சிறந்த இடம் காஞ்சி என்பதாலும், சுந்தரர் இடக்கண் பெற்ற அருள்தலம் ஆதலாலும், உமைநங்கையே இறைவனை ஏத்தி வழிபட பெற்ற திருத்தலம் ஆதலாலும் எப்போதுமே காஞ்சிக்கு தனி சிறப்பு உண்டு. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் திரு ஏகாம்பரநாதர் திருக்கோவில். சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் ஏகாம்பரநாதருக்கு திருப்பணிகள் செய்ததை தெரிவிக்கும் கல்வெட்டுக்கள் பல இத்திருக்கோயிலில் உள்ளன. திருக்கோயிலின் நவக்கிரகத்தை வணங்கிய பின் வரும் வாயிலின் படியில் ஒரு தூணில் நரசிம்ம இரணியனை பிளக்கும் சிறப்பும், எதிர்த்தூணில் பிச்சாடனர் சிற்பமும் சிறப்பாக காணப்படுகின்றன. கோவிலின் வாகன மண்டபத்தின் முதல் தூணில் தியான நிலையில் இருக்கும் இறைவனின் வலக்கண்ணை தன் இடக்கையால் மூடுகின்ற சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் இறைவனை உமையம்மை, ருத்திரர், திருமால், பிரம்மன் ஆகிய தெய்வங்களும், வாலி போன்ற மன்னர்களும், நால்வர் பெருமக்களும், கச்சியப்பரும், பட்டினத்தடிகளும் போன்ற அடியார்களும் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். நூற்று 92 அடி உயரமும் 9 நிலைகளும் உடைய ராஜகோபுரத்தின் கிழக்கு பக்கம் விநாயகரும் மேற்புறம் மயில் வாகனனும் வீற்றிருக்க, முன்னே 4 கால் மண்டபம், 16 கால் மண்டபம் ராஜ கம்பீரத்துடன் விளங்குகிறது.
தம் பிழை பொறுத்து கண்ணொளி தருமாறு வேண்டிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இடக்கண் ஒளியளித்து அருளிய இந்த ஏகாம்பரநாதரைத் தொழ இடர்கெடும் வல்வினை மாய்ந்திடும் தொழுவார் திருவடி கீழ் மன்னுவர் கொடுவினை மைய தாளாட்டார் என்பது உண்மையே என்று இன்றும் அடியவர்கள் கருதுகிறார்கள். நச்சினாலும் நயந்தடியார் தொழ இச்சையால் உமைநங்கை வழிபட கொச்சையார் குறுகார் செறி தீம்பொழில் கச்சி ஏகம்பமே கைதொழுமினே என்ற அப்பர் வழி நாமும் காஞ்சி ஏகாம்பரரை தொழுது உய்வோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. வள்ளிமலையில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் பாடிய ககனமும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலின் 3வது பகுதி இப்பொழுது விளக்கம் பெறுகின்றது. இப்பாடலின் பிற்பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் வேடர்கள் மரபில் வந்த வள்ளி என்று சொல்லி இருக்கின்றார். ஏன் என்று பார்த்தோம். சிவபெருமான் தன் தலையில் கங்கா நதியை சூடியிருக்கின்றார். அதுவும் வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதி என்று சொல்கிறார். அது ஏன், நமக்கு என்ன பாடம் என்றும் பார்த்தோம். அதற்கும் முன்னாக உள்ளத அந்த வரியில் அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது பிரம்மதேவனால் காண முடியாத சிவபெருமானை அடிமுடி தேடி போனது மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும். ஆனால் இங்க பிரம்மதேவரை மட்டும் சொல்ல காரணம் என்ன? பாடலின் முற்பகுதியில் இணைத்து நாம் விளக்கம் பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். ககனமும் அநிலமும் அனல் பூனல் நிலமமை கள்ள போலால் கிருமி வீடு கண்ணலெழ மொழி தரு சினமென மதமிகு கள்வைத்த தோற்பை சுமவாதே யுக இறுதிகளிலும் இறுதியில் ஒரு பொருள் உள்ள கண்ணோக்கும் அறிவோரே ஒளி திகழறு எனும் மறு இறுதியில் உள்ளத்தை நோக்க அருள்வாயே மிருகமத பரிமள விகசித்த நளினங்கள் வெள்ளை பிராட்டி இறை காணா விடதர குடில சடில மிசை வெகுமுக வெள்ளத்தை ஏற்ற பதிவாழ்வே வகுளமும் முகுளிதும் வழிகளும் மலிபூணல் வள்ளி குகுலத்திகிரி வாழும் வனச்சரர் மரபினில் வருமொரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. பாடலின் பிற்பகுதியில் இவர் ஏன் பிரம்மதேவரை சொன்னார் என்று ஒரு கேள்விக்குறியை எழுப்பியிருக்கிறோம். வாருங்கள், முற்பகுதியை பார்த்துவிட்டு பிரம்மதேவரை இணைத்துக் கொள்ளலாம். நாம் வழக்கப்படி சொல்லும் பொழுது ஆகாயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று என்று சொல்வோம். ஆகாயத்தை அடுத்து நிலத்தை சொல்லிவிட்டோம். அங்கே ஆரம்பிச்சுங்க, முடிச்சாச்சு. ஆனால் அருணகிரிநாதர் இங்கு ஆகாயம் என்று தொடங்கி அடுத்த வார்த்தை நிலத்தை சொல்லவில்லை. அதற்கு பிற்பாடு 5 பூதங்களில் 3 பூதத்தை சொல்லிவிட்டு கடைசியாக கொண்டு போய் நிலத்தை போட்டு இருக்கின்றார். காரணம் என்ன? பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. அந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு நிலத்தில்தான், இங்குதான் எல்லா விதமான செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்றது என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, இதனுடைய சிந்தனை, ஆசை எல்லாம் ஆகாயாளாக இருக்கான். அதனால தான் ஆகாயத்தில் ஆரம்பித்து நிலம் அமை என்று முடித்து வைத்தார் அருணகிரிநாத சுவாமிகள். பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. அது மட்டும் அல்ல, கள்ள புலால் கிருமி வீடுங்கிறார். அதாவது கள்ள வீடு, புலால் வீடு, கிருமி வீடு
என்று பார்க்க வேண்டும். அதாவது முதல்ல இந்த உடம்பு வீடு என்று ஏற்கனவே ஆலய அறிவியல் அந்த நிகழ்ச்சியிலும் திருமுறை விளக்கத்திலும் பார்த்திருக்கின்றோம். அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்கார பாடலில் இருந்தும் இந்த வீடு என்பது இந்த உடம்பு என்று எளிமையாகவும் தெளிவாகவும் பார்த்திருக்கின்றோம். இந்த உடம்பு கள்ள வீடு, என்னென்ன கள்ளத்தனம், அதாவது அடுத்தவர்கள் அறியாமல் செய்யக்கூடிய செயல்கள் ஏராளமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இது புலால் வீடு, சதை மாம்சம் அதை வச்சு உள்ள வீடு. அடுத்தது கிருமி வீடுங்கிறார். ஒரு சந்தேகம் வருது, கிருமி வெளியில் இருக்கிறது மட்டும் இல்லை, உள்ளேயும் ஏராளமாக கிருமிகள் புழு பூச்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. எதாலத்தையும் விட்டுலாமே நம்ம எளிமையாக. ஒரு நாய் அல்லது நரி, சிங்கம், யானை, ஒட்டகச்சிவிங்கி இதெல்லாம் தினந்தோறும் காலை மாலை குளிப்பது கிடையாது. எந்த விதமான கெட்ட வாடையும் அதனுடைய உடம்பிலிருந்து வராது. நம்ம 2 நாள் அப்படி குளிக்கலன்னு வச்சுக்காங்களேன், என்ன கப்பு கப்புன்னு வாடை அடிக்குது. உடனே என்ன ஐயா இத? அதனால தான் கள்ள வீடு, புலால் வீடு, கிருமி வீடு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அடுத்தது கனல் ஏழம் மொழி தரு சினமென மதமிகு கல்வைத்த தோற்பை. வேற யாரும் சொல்லலை. இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்திலிருந்தும் எல்லோரும் மதுபானம் கூடாது என்று சொல்லி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கள் வைத்த தோல்பை இந்த உடம்பு என்று அருணகிரிநாதர் சொல்கின்றாரே, என்ன காரணம்? அந்த இடத்தில் கள் என்பது இந்த மதுபானம் இல்லை. இந்த கடைகளுக்காவது இரவு தூங்கும் பொழுது ஒரு விடுமுறை உண்டு, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட முடியும். ஆனால் அருணகிரிநாத சுவாமிகள் சொன்ன கள் என்பது வேறு எதுவும் அல்ல. யாராவது ஏதாவது அப்படி கேட்டா கண்ணில் நெருப்பு பொறி பறக்கின்றது, என்ன சரி, கண்களில் தான் அப்படிப்பட்ட கோப கனல்னாக்க வார்த்தை இருக்கின்றதே. எளிமையா பேசுறதுக்கு இன்னைக்கு நாம அப்படியே எங்க தட்டாந்து வேண்டியதா போய்ச்ச. குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி இனிமையான வார்த்தைகளுக்கு பஞ்சமாகி விட்டன அல்லவா? அதனால்தான் கனல் என மொழி தரு. அது மட்டும் இல்ல, சினமென மதம் மிகு. மதம் அதாவது ஆணவம். அந்த ஆணவம்ங்கிற கள் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. என்ன ஆணவம் என்று சொல்லக்கூடிய கள்? சீனம் எனும் கோபம்ங்கிற அந்த அகங்கார கள் இருக்கல்லவா, அது இருக்கா. ஐயோ, வள்ளுவர் சொன்னாரே ஐயா, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. இந்த கோபம் யாரிடம் போகின்றதோ அவனை அடியுடன் அழித்துவிடும். ஆனால் அது அழியாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் சேர்ந்தாரை கொல்லினார். காமம், வெகுளி, மயக்கம் இவை 3 தன் நாமம் கெட கெடும் நோய். இதை விட யாரும் சொல்லிக் கொடுக்கல வள்ளுவரை விட. ஒரு மாலை, தங்க மாலை, இந்த பக்கம் ஒரு தங்க சங்கிலி, இந்த பக்கம் தங்க சங்கிலி, நடுவில் பதக்கம் தொங்குது அல்லவா? அதுபோல இந்த பக்கம் காமம், இந்த பக்கம் மயக்கம் என்று சொல்லக்கூடிய அறியாமை, நடுவில் இவ்வளவு பெரிய வெகுளி என்று சொல்லக்கூடிய அந்த கோபம். தமிழில் வெகுளி என்றால் கோபம் என்பது பொருள். வெகுண்டெழுந்தான் என்கின்றோமே அது. அந்த கோபம்ங்கிற அந்த ஆணவம்ங்கிற அது இருக்கே, அந்த கள் இந்த உடம்புக்குள்ள இருக்கு. என்னெல்லாம் பாடுபடுத்துகின்றது இப்ப தெரிகின்றதா? ஆகாயத்தில் ஆரம்பிச்சியே நிலத்தில் முடித்தார்னு. ஆகாயாளாவ கோபம், பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் மேலும் நமக்கு கோபம் வந்து விடுகின்றது. அப்பா, இந்த கோபம் எனக்கு வரக்கூடாது, அந்த கோபத்தை நான் சுமந்து கொண்டு அலையக்கூடாது என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். இது வேண்டாம், சரி, வேண்டும் என்பது ஒரு பொருள் இருக்கின்றன அல்லவா? முருகப்பெருமானே, யுக இறுதிகளில் கூட முடிவில்லாதவன் நீ, யுக இறுதிகளிலும் என்கின்றார். யுகம் என்றால் 4 சொல்லுவோம். அந்த 4 யுகங்களை, என்னென்ன யுகங்கள், ஏன் பிரம்மதேவரை இணைத்தார் என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஆச்சரியகரமான தகவல்கள், அதிர்ச்சியூட்டும் தகவல்கள். அந்த ஆறுமுகவள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி, அதாவது கோபம் முதலான அந்த கள் இந்த உள்ளே இல்லாதபடி செய்து எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா.
நன்றி, வணக்கம்.